தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரசிகர்களோட பெரும் ஆதரவுக்கும் கொண்டாட்டத்துக்கும் நடுவுல தளபதி விஜயோடைய வாரிசு திரைப்படம் வெளியாகி இருக்கு. 8 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் விஜய் இவங்க 2 பேரோட படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது, மோதுது அப்படின்ற காரணத்தினால இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பும் எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாவே இருந்துச்சு. வாரிசு திரைப்படம் கொடுத்த ஹைப் அளவுக்கு இருக்கா, ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்றத பத்தி இந்த விமர்சனத்துல நாம பார்க்க போறோம். இந்த விமர்சனத்தை உங்களுக்காக வழங்குவது நான் இனியா ரமேஷ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தில்ராஜும் சிரீஷும் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல டாப் டைரக்டரா இருக்கக்கூடிய வம்சி பைடப்பள்ளி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ட்ராமா ஜானர்ல இருக்கக்கூடிய வாரிசோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம். வம்சியை பத்தி சொல்லணும்னா இவர் இதுவரைக்கும் 4 படங்கள் இயக்கியிருக்காரு. இவர் 2019ஆம் ஆண்டு மகேஷ் பாபு வச்சு மகரிஷி அப்படின்ற படம் எடுத்தாரு. இந்த படம் நேஷனல் அவார்ட் கூட வாங்குச்சு. படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, சரத்குமார் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு பிசினஸ் டைக்கூனா இருக்காரு. இவருக்கு ஜெய், அஜய், விஜய் அப்படின்னு 3 பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு பெரிய அழகான ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம வில்லன் பிரகாஷ்ராஜ் பிஸ்னஸ் சைட்லேயா இருக்கட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாரு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் இந்த அழகான குடும்பம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாகவே இருக்கா அப்படின்றதான் படத்துடைய கதை. சீட்டுடைய பவர் அந்த சீட்டில் இல்லை, சீட்டில் யார் உட்கார்றாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அந்த டைலாக் மூலமாகவும் ஸ்டேடியம் மொத்தம் ஆளுங்களா இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்குறது என்னவோ என்னதான் அப்படின்ற டயலாக் மூலமாகவும் நிறைய பதிலடி கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வாரிசு படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்தோம்னா, தளபதி விஜயோட சேர்ந்து இந்த படத்தில் ஒரு நடிகர் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்கு ரொமான்டிக் பேரா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க மட்டும் இல்லாமல் ஜெயசுதா, பிரகாஷ்ராஜ், சரத்குமார், யோகி பாபு, ஷாம், ஸ்ரீகாந்த் மேகா, சதீஷ், கணேஷ் வெங்கட்ராம்னு ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்துல இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து சுமன், ஸ்ரீமன், சதீஷ், சம்யுக்தா அண்ட் சங்கீதா கிருஷும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே விஜயோடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் விஜயோட அப்பாவாகவும், ஜெயசுதா விஜயோட அம்மாவாகவும், ஷாமும் ஸ்ரீகாந்த் மேகாவும் விஜயோடைய அண்ணனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தளபதி விஜயோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும்னா இவருடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம்ஸ், டைலாக் டெலிவரிலாம் ஃபேமிலியோட இருக்கும்போது ரொம்ப இமோஷனலாகவும், லவ்வரோடையும் மற்ற நேரங்களையும் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக ஒரு பிளேஃபுல்லாகவும், ஆக்ஷன் சீக்வன்சஸில் பயங்கர மாஸாகவும் இருந்துச்சு. ராஷ்மிகா முதல் முறையாக விஜயோட இந்த படத்தில் பேராகி இருக்காங்க. ராஷ்மிகாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜிமிக்கி பொண்ணு, ரஞ்சிதமே பாட்டிலெல்லாம் விஜய்க்கே டஃப் கொடுத்து ஆடிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். விஜய்க்கும் ராஷ்மிகாவுக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே க்யூட்டாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. விஜய்க்கு அப்பாவாகவும் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் டைக்கூனாகவும் சரத்குமார் நடிச்சிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனால் பொன்னியின் செல்வனில் நம்ம பார்த்த சரத்குமாரை விட இந்த வாரிசு படத்தில் இவரோட ஆக்டிங் பல மடங்கு பெட்டராக இருக்கிறதா நமக்கு தோணுச்சு. கில்லி படத்தில் ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை போக்கிரியிலையும் நம்ம விஜய்க்கு டஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், பிரகாஷ்ராஜ் விஜயோடைய காம்போ ஒரு எவர் கிரீன் காம்பினேஷன். இந்த படத்துலையும் பிரகாஷ்ராஜ் தான் விஜய்க்கு வில்லனாக இருக்காரு. ஆனால் அந்த படங்கள் அளவுக்கு இந்த படத்தில் இவங்களோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேடா இல்லைன்னு தான் சொல்லணும். விஜய் அப்படிங்கிற விஜய் ராஜேந்திரனுடைய அம்மா ரோல் பண்ணியிருக்க ஜெயசுதா பற்றி பேசியே ஆகணும். இவங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் இவங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் அப்படின்றத நமக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபன்னான சீன்ஸாக இருக்கட்டும், விஜய் மற்றும் ஜெயசுதாவுடைய காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஒரு நிஜம் அம்மா பையனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. விஜய் ராஜேந்திரனுடைய அண்ணன்களா ஜெய் மற்றும் அஜய் அப்படின்னு ஷாமும் ஸ்ரீகாந்த் மேகாவும் நடிச்சிருக்காங்க.
இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் டீசெண்டாக இருந்துச்சு. ஷாமை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசன்ட் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். காமெடியன் சதீஷும் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் விஜயோடைய ஃப்ரெண்டா டீம்மேட்டா அப்படின்றதுல நமக்கு கடைசி வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சதீஷ்க்கு இந்த படத்தில் ஒரு டயலாகே இல்லை. ஸோ அவரை காஸ்ட் பண்ணி இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோ இல்லை காஸ்டே பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. கணேஷ் வெங்கட்ராமுக்கு இந்த படம் அவரோட கெரியரில் ஒரு பெரிய பிரேக் அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் அவர் ஒரு கார்ப்பரேட் ஃபைனான்சியராக நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இல்லை லுக் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. தளபதி விஜய் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரியே எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வந்தார். எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை விஜய் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் அந்த சீன்ஸ் ரொம்பவே ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருந்தது. ஆட்டநாயகன் விஜயா இருந்தாலும் படத்தில் ரியல் ஹீரோ ஸ்டார் நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் தான். ரஞ்சிதமே, வா தலைவா, தீ தளபதி மாதிரியான பாடல்கள்லாம் படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே செம்ம வைரலாக இருந்துச்சு. ஆனால் படத்தை பார்க்கும்போது இவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இமோஷனல் சீன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருந்தாலுமே சரி இவருடைய பிஜிஎம் அண்ட் ரீ ரெக்கார்டிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாரிசு படத்தில் வா தலைவா, தீ தளபதி, ஜிமிக்கி பொண்ணு மற்றும் ரஞ்சிதமேனு மொத்தம் 4 பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்களுக்கு ஜானி மாஸ்டர், ஷோபி மாஸ்டர் மற்றும் ராஜசுந்தரம் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஜிமிக்கி பொண்ணு அண்ட் ரஞ்சிதமே பாட்டுடைய கோரியோகிராஃபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் 4 பாட்லையுமே தளபதி ஆஸ் யூஷுவல் சூப்பராக டான்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இது இருக்கும்னு சொல்லலாம். கார்த்திக் பழனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷுடைய பெங்குயின் மற்றும் பிரபாஸ் நடிப்பில் வெளிவர இருக்க ஆதி புருஷ் மாதிரியான படங்களுக்கெல்லாம் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் லைட்டிங், கலர் சென்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு படத்தில். பாடலாசிரியர் விவேக் இந்த படத்தில் பாடல்களை எழுதினது மட்டும் இல்லாமல் கூடுதல் திரைக்கதை மற்றும் வசனங்களையும் அவர் தான் எழுதியிருக்காரு. படங்கள்ல வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது லிரிசிஸ்ட் விவேக்கை விட வசனகர்த்தா விவேக் இன்னும் கூட நல்லா இருக்காரோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. படத்துல இன்னொரு பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்பவே ரிச்சா பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. ப்ரொடியூசர் எந்த மாதிரியான கஞ்சத்தனமும் பண்ணாம நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கிராண்டா எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரிஞ்சுது. ஆர்ட் ஒர்க்குக்கும் செட் டிசைனையும் நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். வாரிசுல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் லேக் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் அந்த ஃபீலிங் நமக்கு வந்துச்சு. டியூரேஷனை இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங்கும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும் இல்லை கிராஃபிக்ஸ் வர கொஞ்சம் சீன்ஸாக இருக்கட்டும் கிராஃபிக்ஸ் ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, கீயிங் சரியாக ஆகலையோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. பீட்டர் ஹேன் மற்றும் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் இந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் நல்லா மாஸாக இருந்தாலும் புதுசாக எதுவும் இல்லையே, யூனிக்காக எந்த ப்ராப்ஸோ எந்த விதமான சீக்வன்சஸும் இல்லையே அப்படின்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவே இருந்துச்சு. தளபதி விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா பீஸ்ட், மாஸ்டர் மாதிரியான ஆக்ஷன் படங்கள் பேக் டு பேக் பண்ணிட்டு இருந்த விஜய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு லைட் ஹார்ட்டடான சப்ஜெக்டாக இந்த வாரிசு படத்தை பண்ணியிருக்காரு. இதனால் இந்த படத்தில் அவரோட சிக்னேச்சர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் க்யூட்டான சைடை காட்டுறதுக்கெலாம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு வம்சி. படத்துல காமெடியன்ஸ்னு யோகி பாபு, விடிவி கணேஷ், சுமன், சதீஷ்னு நிறைய பேர் இருந்தாலும் தளபதி விஜய் தான் காமெடியில இந்த படத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் நடுவுல வில்லனை வெறுப்பேத்துற மாதிரி காமெடி பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்டவ் மேல கடாயி அப்படின்னு பாடிட்டு வரதா இருக்கட்டும், இல்ல மிமிக்ரி பண்றதா இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஜய இந்த படத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. மொத்தத்துல சொல்லணும்னா விஜயோடைய ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாவே அமையும்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே அப்படின்னு சொன்ன மாதிரியே வாரிசு மூலமா திருப்பி கொடுத்துட்டாரு விஜய். The boss has definitely returned. மீண்டும் ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இனியா ரமேஷ். நன்றி, வணக்கம்.